என்னது? அக்டோபர் 30 உலகம் அழிய போதா? ஏலியன்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ண போறாங்களா? எஸ் கைஸ், இதுதான் இன்னைக்கு டாப் ரூமர் நம்ம சோஷியல் மீடியாவில். அதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே நாசா அண்ட் இஎஸ்ஏ அப்லோட் இன்ஃபர்மேஷன் தான் கைஸ். இஎஸ்ஏ மீன்ஸ் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் நாசா பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் 3i அட்லஸ் த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து தேர்டு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நம்ம சோலார் சிஸ்டம் பக்கத்தில் என்ட்ரா வருது நாசாவோட ரிசர்ச் படி. இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து எப்போ டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை 21, 2025. அப்போ தான் ஃபர்ஸ்ட் இது நம்ம சோலார் சிஸ்டம் நோக்கி அப்ரோச் பண்ணிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசா அண்ட் இஎஸ்ஐ ரிசர்ச் படி இது வந்து ஒரு டியர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்னு தான் சொல்கிறாங்க. டியர் ஷேப் ப்ளஸ் அதை சுற்றி ஒரு ஐசி கொக்கூன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 210,000 கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்துகிட்டு இருக்கு, அப்ரோச்சிங் நியர் அவர் சோலார் சிஸ்டம். 3i அட்லஸ் காமெட் வந்து நம்ம எர்த்துக்கு எவ்வளோ பக்கத்தில் வரும் அப்படின்னு டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா தட்ஸ் 1.8 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட், தட் இஸ் 270 மில்லியன் கிலோமீட்டர் அவே ஃப்ரம் அர்த். அக்டோபர் 30, அதாவது இன்னைக்கு நம்ம சன்னுக்கிட்ட அது ரொம்ப க்ளோசஸ்ட்டாக ரீச் ஆகுதுன்னு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, which is 1.4 astronomical units, that is 210 million kilometers away from the sun inside the orbit of the Mars. அதில் வந்து மார்ஸோட ஆர்பிட்டில் அப்படியே சன்னை வந்து பாஸ் பண்ணி போகுது இன்னைக்கு தான். ஸோ ரிசர்ச் படி அக்கார்டிங் டு த டிஸ்டன்ஸ் பார்த்தா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது எர்த்து பக்கத்தில் கூட வராது, சான்ஸே இல்லை. ப்ளஸ் எர்த்து மேலே ஹிட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இல்லை, அது மாதிரி சன்னில் கொலைட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இல்லை, பிகாஸ் அது ரொம்ப நல்ல தூரமாக தான் இருக்குது. ப்ளஸ் அதோட ட்ரெஜெக்டரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு வித்தியாசமான ட்ரெஜெக்டரியில் வந்து அது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நவ் இந்த ரூமர்ஸ் பற்றி பார்ப்போம். டாப் ரூமர்ஸ் என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பு. ஏன் ஸ்பேஸ் ஷிப்புன்னு வந்து ரூமர் பண்ணாங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து அதை சுற்றி வந்து ஒரு நிக்கல் கோட்டிங் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நிக்கல் கோட்டிங்லாம் வந்து பண்ணோன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் ஆகும். ஸோ அதை வச்சு அவங்க கெஸ் பண்ணாங்க, இட் மேபி ஸ்பேஸ் ஷிப்பு. பட் ஆனால் அது ஒரு ஸ்பேஸ் ஷிப் இல்லை. அந்த காமெட்டை டீப்பாக எக்ஸாமின் பண்ண பார்த்ததுல அந்த காமெட்ல வந்து ஹை கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ரேஷியோ இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த காமெட்டை சுற்றி வாட்டர் இருக்கிறது ஒரு ஒரிஜினல் நியூஸ் தான். அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஹைட்ராக்சல் கேஸ்ன்னு வந்து ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு அந்த காமெட்டை சுற்றி. அது வந்து அல்ட்ரா வயலட் பை ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் தான் ஹைட்ராக்சல் கேஸ். ஸோ இதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த காமெட்டை சுற்றி வாட்டர் இருக்குது. காமெட்டோட சர்ஃபேஸ் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு தண்ணி வந்து பீச்சிட்டு அடிச்சிட்டு இருக்கு வெளியே. ஒரு ஃபயர் ஹோஸ் வந்து ஃபுல் பிளாஸ்ட்ல ஓடுற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு